முட்டுக்கட்டை போடுவது தமிழர்களின் வாழ்வை சீரழிக்கும் நடவடிக்கை என்று திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். எழுச்சி நாள் பொதுக்கூட்டங்களில் அதிமுக அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் விளக்க வேண்டும் என்று திமுகவினருக்கு கலைஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் எழுச்சி நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறுகின்றன. இதையொட்டி சேது சமுத்திர திட்டத்தின் முக்கியத்துவம் பற்றி திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள 5வது தொடர் அறிக்கையில் மக்களின் வாழும் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காகவே இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். சேது சமுத்திர திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்ற போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா விடுத்த அறிக்கையில் தம்முடைய வற்புறுத்தலால் மட்டுமே சேது சமுத்திர திட்டக்கனவு நனவாகியிருக்கிறது என்று கூறியிருப்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு சேது சமுத்திர திட்டப்பணிகள் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக தான் இருந்திருக்கிறேன் என்று ஜெயலலிதா தெரிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அதே திட்டம் வேண்டாம் என்றும் நன்றாக ஆய்வு நடத்தப்படாமல் நிறைவேற்றுவது என்றும் உச்சநீதிமன்றத்தை நாடி சென்றுள்ளது வேடிக்கையான முரண்பாடு, உண்மைக்கு மாறானது என்றும் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சேது சமுத்திர திட்டத்துக்கு தடை கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மார்க்கண்டேய கட்ஜு, பாலசுப்ரமணியம் அளித்த தீர்ப்பில் நாட்டிற்கு மிகுந்த நற்பலனை கொடுக்கக்கூடிய திட்டம் என்று தெரிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் இருந்து ஆசியாவின் துறைமுகங்களை அடைய வேண்டிய கப்பல்கள் சுயஸ் கால்வாய் அமைவதற்கு முன்பு ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் செல்ல வேண்டியிருந்ததை நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்ததையும் அவர் நினைவூட்டியுள்ளார். இதேபோல சேது சமுத்திர கால்வாய் திட்டமும் இலங்கையை சுற்றி வங்காள விரிகுடா கடலுக்கு வருவதை தவிர்த்து பணத்தையும் நேரத்தையும் பெருமளவு மிச்சப்படுத்தும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளே குறிப்பிட்டதையும் அவர் கூறியுள்ளார். சேது சமுத்திர திட்டத்தை தங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஓர் அரசின் பெயரை பயன்படுத்தி அங்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் முட்டுக்கட்டை போடுவதும் நாட்டு மக்களின் வாழ்வையும் முன்னேற்றத்தையும் குலைக்கும் நடவடிக்கைகள் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஓமந்தூரார் வளாகத்தில் சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தலைமை செயலகம், 100 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகம், மதுரவாயல் துறைமுகம், பறக்கும் சாலை திட்டம் ஆகியவை திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் என்பதற்காக தொடங்கப்படாமல் இருப்பதை தமிழக மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல 800 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக செலவழித்து சேது சமுத்திர திட்டப்பணிகள் நடைபெற்ற நிலையில் கற்பனையான காரணத்தை முன்வைத்து மூடுவிழா நடத்த முனைவதற்கு நியாயம் கேட்டுத்தான் வரும் 15ஆம் தேதியன்று திமுக எழுச்சி நாள் கண்டன கூட்டங்கள் நடத்தப்படுகிறது என்றும் கலைஞர் கூறியுள்ளார். எழுச்சி நாள் பொதுக்கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் கலைஞர் அழைப்பு விடுத்துள்ளார்.